என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய உண்மையை அல்லவா, உண்மையின் கள நிலவரத்தை அல்லவா சொல்வதற்காக இங்கு வந்து இருக்கின்றேன். நான் சொல்லும் இந்த 2 பேருதான் உன் வாழ்க்கையை இங்கு நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நீயோ யாரவரோ என்று தேடி கொண்டே இருந்தாய். எத்துணை காலத்தில் நான் இப்படி இருந்து கொண்டு இருந்ததும் இல்லையே. என்னை சூழ்ந்து எப்பொழுதுமே ஆட்கள் இருந்து கொண்டு இருப்பார்களே. நான் கூப்பிடாமல் இங்கு பல பேர் என்னை அழைத்து பேசுவார்கள். ஆனால் இப்பொழுது நான் அழைத்தால் கூட என்னாவென்று கேட்பதற்கு யாருமே இல்லையே என்றுதானே உன் மனம் இங்கு பதைபதைத்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, என் கண்ணின் மணியே, இந்த அப்பன் சொல்வதை கே. உன் கூடவே சில பேர் இருந்து கொண்டு உன் திட்டத்தை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன் திட்டத்தை முறித்து கொண்டு உனக்கு எதிராக செயல்பட தொடங்கிவிட்டார்கள். அதனால தான் நீ எந்த செயலை செய்தாலும் உனக்கு தடையும் தோல்வியும் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் சொல்வதை கேள் என் தங்க பிள்ளையே. உனக்கு எதிராக செயல்பட்ட இந்த 2 பேரையும் நான் கண்டே பிடித்து விட்டேன். உனது வலப்புறமும் இடப்புறமும் இருந்து கொண்டு உனக்காக என்ன காரியத்தை செய்தாலும் அங்கு தடைப்படுத்தி கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியை முறியடிப்பதற்காக அல்லவா அங்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களை விட்டு விடுவேனோ என்று நீ நினைத்து கொள்ளாதே. நான் எப்படியும் அவரை ஒரு கை பார்த்து விடலாம் என்றுதான் இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கு யாருமில்லை என்றெல்லாம் என்ன வேண்டாம். போகின்ற வழித்தடத்தில் எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? இறுதியில் தோல்வியை மட்டும்தானே வந்தடைந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கிறாதா? என் தங்க பிள்ளையே, அந்த தோல்வியை கண்டு வீட்டுக்குள்ளே முடங்கி விடாதே. மூளையிலே முடக்கி விடுவதற்குத்தான் அப்படி உனக்கு எதிராக அங்கு செயல்படுத்தி கொண்டு இருந்தார்கள். நீ அதற்கு ஏற்றவாறே வேலையை செய்து கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் எப்படி கீழே வீழ்ந்தாயோ அதே கம்பீரத்தோடு எழுவதற்குத்தானே இந்த அப்பனின் கைகள் உன்னை நோக்கி வந்திருக்கின்றது. இந்த கருப்பண்ணசாமியின் கைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்திலே எதற்காக என் தங்க பிள்ளையே நீயோ யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கை முழுவதும் இப்படியே இருந்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் தான் இங்கு தடைப்பட்டு கொண்டு இருக்குமே தவிர நீயோ அவர்களை நினைத்து அழுது கொண்டு இருப்பதனால் இங்கு ஒரு பலனும் கிடையாது என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். மற்றவர்களை நினைத்து கொண்டு இருப்பதனால் உன் வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து விடுமா என அவர்கள் உனக்கு கெடுதல் செய்து விட்டார்கள் என்பதை அறிந்து திரும்ப உன் மனதை நீயாகவே வருத்தி கொண்டு இருக்காதே. என் பிள்ளை அழுதால் நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்கின்ற இந்த 2 பேருத்தான் உன் வாழ்க்கையை இங்கு நாசமாக்கி கொள்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்ட பிறகும் உண்மையை புரிந்து கொண்ட பிறகும் அப்படியே உண்மையின் கள நிலவரத்தை உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, எதற்காகவும் நீ வருந்தவே வேண்டாம். நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவோ அதை கடந்துவிட்டு போவதற்கான வழியை மட்டும் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. அவர்கள் செய்து விட்டார்களே என்று மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. வருத்தங்கள் எப்படியும் கடந்து போகத்தான் செய்யும். வாழ்க்கை எப்படியும் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கத்தான் போகிறோம். அப்பொழுது நாம் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டோமே என்று எண்ணுவதை விட இருக்கின்ற இந்த நொடியினிலே நீ எடுத்துக்கொண்ட முயற்சியை மட்டும் முன்னேற்ற பாதைக்கு அடைந்து கொண்டே இரு. மற்றதை இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் பார்த்து கொள்கிறேன். அந்த இருவரையும் நான் பார்த்து கொள்கிறேன். தைரியமாக இரு. நல்லதை நான் நடத்துவேன்.